ஸோ இப்போ 6th question, டெக்ஸ்ட் பாக்ஸ் தட் அலோஸ் ஒன்லி நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ பேசிக்காக இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ண போகுதுன்னா, நீங்கள் ஒரு முதல்ல ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுருந்தோம், அதில் என்ன வேணாலும் டைப் பண்ணலான்ட்டு இருந்துச்சா, இப்போ வைக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்பர் மட்டும் தான் டைப் பண்ணும். இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம நம்பரை மட்டும் டைப் பண்ணுங்கிறதுக்காக ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிட்டாங்க. இதுக்குள்ளே தான் நம்ம டைப் பண்ணுற நம்பர் ஸ்டோர் ஆகிருக்க போகுது, மறுபடியும் ஃப்யூச்சரில் ப்ராசஸ் பண்ணோன்னா. அடுத்தது ஒரு காலம் வச்சுக்கிட்டாங்க, அதுக்குள்ளே வந்து சும்மா ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்காங்க. இது டெக்ஸ்ட் பாக்ஸ் கிடையாது, இது வெறும் ஒரு டெக்ஸ்ட் தான். டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு டைப் ஆகிருக்கும், தெரியும்ல. அப்புறம் ஒரு ஸ்பேஸை வச்சுட்டாங்க. ஸோ விச் மீன்ஸ் திஸ் மீன்ஸ் நத்திங். இது வரைக்கும் நம்ம வச்சதெல்லாம் யூஸே இல்லை. அப்போ எல்லா யூஸுமே அடுத்த பேஜில் தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஏரியாவில் தான் இருக்க போகுது. இதில் பாருங்கள் என்ன வச்சுருக்காங்கன்னா, அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்டு வச்சுட்டாங்க. அதில் வேல்யூவில் நம்ம நம்பருங்கிற வேரியபிள் இருக்குல்ல, இங்கே வேல்யூ ஈக்குவல் டு நம்பர்னு கொடுத்துருக்காங்களா. இந்த நம்பர் வந்து நம்ம நம்பர் மட்டும் தான் டைப் பண்ணுங்கிறதுக்காக இல்லை. இந்த நம்பருங்கிறது ஒரு வேரியபிள், ஒரு பவுல் மாதிரி. அதுதான் இங்கே இருக்குது. இந்த இடத்துல நம்பர்னு கொடுத்துருக்காங்களா, இதுக்குள்ளே எம்டி இருக்கா. ஸோ இங்கே நம்பர்னு ஒன்று இருக்குது, அந்த நம்பருக்குள்ளே என்ன இருக்குது, எம்டியாக இருக்குது. ஓகேவா? இப்போ அப்படியே அது இங்கே வந்துடும். இந்த நம்பர் இருக்கிற இடத்துல எம்டி வந்துடும். ஸோ அந்த வேல்யூவில் ஒன்றுமே இருக்காது இனிஷியலி. அதுக்காக ஆன் வேல்யூ சேஞ்ச், ஏதாவது மாற்றினாங்க அப்படின்னா அதில் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். இன்புட்டில் இருக்கிற எல்லாமே டிஜிட்டாக இருந்தால் மட்டும் அப்போது நம்பருக்குள்ளே அந்த இன்புட் போகும். ஸோ அவங்க டெக்ஸ்ட்டை டைப் பண்ணால் அது போகவே போகாது. இன்புட்டில் இருக்கிறது, அவங்க கொடுத்துருக்கிற இன்புட் வந்து ஒரு நம்பராக இருந்தால் மட்டும் அது உள்ளே போய்க்கும். அந்த மாதிரி லாஜிக் எழுதியிருக்காங்க. இந்த இஃப்ங்கிறத வந்து நீங்கள் 1 month கழித்து கற்றுக்குவீங்க. ஓகேவா? இந்த இஃப்ன்றது என்னென்னா, இந்த இஃப்க்குள்ளே இருக்கிறது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே இருக்கிறது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. இவ்வளோ தான். இப்போதைக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இஃப் இது உண்மையாக இருந்தால் இதை செய், இல்லைன்னா அதை செய்யாது. அவ்வளோதான். ஸோ அப்போது இஃப் நம்பராக இருந்தால் நீ வந்து அவங்க கொடுக்குற இன்புட்டை அக்செப்ட் பண்ணிக்கோ, இல்லைன்னா அக்செப்ட் பண்ணாத, இல்லைன்னா எதுவும் பண்ணாத. இதுதான் இதோட லாஜிக்கு. இதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு லேபிள் கொடுத்துட்றீங்க, அப்புறம் ஒரு பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துட்றீங்க. அதுக்கப்புறம் வந்து கீபோர்டு ஆப்ஷன்ஸ், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை கிளிக் பண்ணோடனே கீபோர்டு வரும்ல, அந்த கீபோர்டில் வந்து நியூமரிக் கீபோர்டை மட்டும்தான் கொண்டு வரீங்க. அப்போ அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வர கீபோர்டில் வந்து லெட்டர்ஸே வராது, நம்பர் மட்டும்தான் வரும். விச் மீன்ஸ் நீங்கள் ஃபோனில் நம்பர் மட்டும் தான் டைப் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் இதோட லாஜிக். ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? அதுக்குள்ளே ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் இதுலேயும் எல்லாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளோட ஹாப்பினஸ்க்காக என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு ஆப்பை ரன் பண்ணிக்கலாம். எதில் ரன் பண்ணலாம்? Pixel 7 போட்டுக்கலாமா? ஓகே, நான் அந்த க்ரீட்டிங்குள்ளேயே போய் டைப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் டசன்ட் மேட்டர், இல்லை நம்ம டைப் பண்ணுறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல. ஸோ அப்படியே யோசிக்கலாமா நம்ம அங்கே என்னென்ன பார்த்தோன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதனால் வேல்னா அதுவும் வேரியபிள் தான், வேர்னா அதுவும் வேரியபிள் தான். ஓகேவா? இதுக்கு ஒரு நேம் அவங்க நம்பர்னு கொடுத்துருந்தாங்க, நம்ம என்னன்னு வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. ரிமெம்பர் மியூட்டபிள் ஸ்டேட் ஆஃப் எம்டி. ஓகேவா? இப்போது இதுக்கப்புறம் ஒரு காலம் வச்சுக்கிட்டாங்க. அந்த காலம்குள்ளே ஆப்வியஸாக ஒரு மாடிஃபையர் எப்பயுமே வச்சுருப்பாங்க, இல்லை மேலே போய் உக்காந்துட்ருக்கோம். மாடிஃபையர் ஈக்குவல் டு மாடிஃபையர் டாட் பேடிங் 20.dp. கரெக்டாக? இது உங்களுக்கு வந்து மனப்பாடமே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே என்ன வச்சுருந்தாங்கன்னு மறந்துடுச்சு. வணக்கம்டாமா அப்படின்னு போட்டலாமா? அதுக்கப்புறம் ஸ்பேஸர் வச்சுருந்தாங்க. இதில் வந்து மாடிஃபையர் தானே, யார் இது கரெக்டாக சொன்னேன்? மாடிஃபையர் டாட் ஹைட்டு தானே, 8dp போட்டலாமா? இதுக்கு அடுத்தது அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்டு. ஐ திங்க் இதுக்குள்ளே தான் ஒரு 4 லைனுக்கு டைப் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூ கொடுத்துருந்தாங்க. வேல்யூ ஈக்குவல் டு என் டாட் வேல்யூ.
அடுத்தது ஆன் சேஞ்சு, ஆன் வேல்யூ சேஞ்ச் தானே. இதுக்குள்ளே ஒரு இதை போட்டுட்டு இதில் வந்து ஒரு கோடு எழுதியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு இஃப் போட்டு கோடு எழுதியிருந்தாங்க. ஸோ இஃப் சம்திங்னா மட்டும்தான். இல்லை நீ மெமரைஸ் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணுற. நீ சொல்ல ட்ரை பண்ணுறது தப்பு, அவன் சொல்ல ட்ரை பண்ணுறது கரெக்டு. ஏன்னா அவன் என்ன பண்ணான்னா, நான் வந்து இந்த இடத்துல ஸ்பேஸருக்குள்ளே போன உடனே அவனுக்கு மாடிஃபைன்னு வந்ததுக்கு ரீசன் அவன் அங்கே பார்த்து மெமரைஸ் பண்ணல. அவன் ரெகுலராக அதில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கான், அதனால அவனுக்கு இருந்த ஞாபகத்தை வச்சு சொன்னான். பட் நீ என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ அங்கே என்ன உன் கண்ணுக்கு தெரிஞ்சதுங்கிறத ரீகால் பண்ண ட்ரை பண்ணுற. அப்படி பண்ணக்கூடாது. n.value ஈக்குவல் டு இட்டு அப்படின்னா பேசிக்காக நம்ம டைப் பண்ணுறது n.value ஆயிடும். ஆனால் அது டிஜிட்டாக இருந்தால் மட்டும்தான். அதுக்கு என்ன லாஜிக்குன்னு நான் மறந்துட்டேன், இருங்க போய் பார்த்துக்கலாம். ஒரு இன்புட்டுங்கிறது இதை எடுத்துக்கிட்டாங்க. அப்படின்னா என்னென்னா, இன்புட்டாக கொடுக்குறது இதுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? இப்போ இன்புட் டாட் ஆல்னால் இன்புட்டில் இருக்கிற எல்லாமே, இன்புட்டில் இருக்கிற எல்லாமே ஒவ்வொன்றும் இட்டுட்டாக வருமா, அது வந்து டாட் இஸ் டிஜிட்னா, அது ஒரு டிஜிட்டாக இருந்தால் மட்டும் அப்போ நீ இன்புட்டை வந்து எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்றோம். ஓகேவா? பாருங்கள், எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்னா இவங்க வந்து அப்படியே நம்பர்னு கொடுத்துருக்காங்க, நம்பர் டாட் வேல்யூவை எடுக்காமல் ஐ திங்க் தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி டாட் வேல்யூ கொடுத்துருக்கோம், நாம் அப்படி தான் கொடுத்துருக்கோம். சரி, ஒர்க் ஆகலைன்னா பார்த்துக்கலாம். n.டாட் வேல்யூனா தான் இதோட வேல்யூ எடுக்கும். அதுக்கப்புறம் லேபிள் கொடுக்கணும், ப்ளேஸ் ஹோல்டர் கொடுக்கணும். நம்ம ப்ளேஸ் ஹோல்டர் மட்டும் கொடுத்தாவே போதும். கம்மா கொடுக்கணுமா? ப்ளேஸ் ஹோல்டர் இப்படி கொடுக்கணுமோ? ஓ, அதையும் ஒரு டெக்ஸ்ட்டாக தான் வச்சு கொடுக்கணுமா? enter only numbers. இதுக்கப்புறம் முக்கியமான இது, கீபோர்டில் நம்பர் மட்டும்தான் வரணும். ஆனால் நான் இப்போ அதை வைக்காமல் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். அது இல்லாமல் ரன் பண்ணுறப்ப எப்படி வருதுன்னு பாருங்கள், அதை வச்சு ரன் பண்ணுறப்ப எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரியாது, எல்லாம் ஒரே லைன் தான். இது மொத்தமும் இந்த அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்டுங்கிறது மட்டும்தான். அது தெரியுது தானே? ஸ்பேஸருங்கிறது இப்போ இப்படி இருக்கா, இதையே நீங்கள் மல்டிபிள் லைன்ஸ் எழுதலாம். இது அடுத்த லைனுக்கு கொண்டாந்துட்டு இது இப்படி அடுத்த லைனுக்கு கொண்டு போகலாம். அப்போ என்னாச்சு, ஸ்பேஸரே 3 லைனுக்கு வந்துருச்சா? அப்படி தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம், தெரியுதா? இந்த ப்ராக்கெட் இங்கே ஓப்பன் ஆகிறது, இங்கே தான் க்ளோஸ் ஆகுது. அப்போ இது எல்லாமே அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ளே வருது. இது மட்டும் உங்களுக்கு மெயினாக புரியணும். புரிஞ்சுதானே அது எல்லாத்துக்குமே? ஓகே, இப்போ இங்கே இது வந்திருக்கா? இது கிளிக் பண்ணோன்னே ஆக்சுவலி இங்கே பாருங்கள், நான் இப்போ ஏபிசிடி டைப் பண்ணால் வர மாட்டேங்குது. நான் எது டைப் பண்ணாலும் வரல, நான் டைப் பண்ணுற நம்பர்ஸ் மட்டும்தான் அது எடுத்துக்குது. அது குட்டு தான். ஆனால் என்னென்னா கீபோர்டு ஓப்பன் ஆகல. அது ஆக்சுவலி ரியல் ஃபோனில் தான் ஓப்பன் ஆகுமா? ஷோ ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு வருதா? இப்போ பாருங்கள், கீபோர்டு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபுல் கீபோர்டு வந்திருக்கு, தெரியுதா? நமக்கு இந்த மாதிரி வரக்கூடாது. ஏன்னா நமக்கு இங்கே டைப் பண்ணுற நம்பர் தானே, இது எதுவுமே டைப் ஆகாது. எப்படியுமே இது எதுவும் டைப் ஆகாது. நம்ம போய் நம்பர்ஸ் டைப் பண்ணால் தான் டைப் ஆகும். கரெக்டாக? அப்படி இருக்கப்போ எதுக்கு இந்த ஃபுல் கீபோர்டை காட்டணும்? அதுக்காக தான் இங்கே வந்து அந்த கோடை வந்து ஆட் பண்ணுறோம். இங்கே இருக்கு இல்லையா கீபோர்டு ஆப்ஷன்ஸுன்ட்டு, அதை வந்து நம்ம இது பண்ணுறோம். கீபோர்டு ஆப்ஷன்ஸ் ஈக்குவல் டு கீபோர்டு ஆப்ஷன்ஸ் டாட்னே போட்டுக்கோங்க. வரமாட்டேங்குது, தப்பாக கேஸ் பண்ணி கொடுத்துருன்னா. ஓ சாரி. ஆப்ஷன்ஸ்ன்னு நினைக்கிறேன். இல்லை, ஏதோ புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. க்ரியேட் பண்ணிடுச்சா கீபோர்டு ஆப்ஷன்ஸுன்ட்டு? இந்த டிஃபால்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே சாரி. டிஃபால்ட் டாட் காப்பி.
டிஃபால்ட்டுக்குள்ளே காப்பின்னு இருக்குது. இதுக்குள்ளே வந்து என்னென்ன கீபோர்ட் டைப்ஸ் இருக்குன்னு இருக்குது. இதில் கீபோர்ட் டைப்பில் வந்து நம்ம நம்பர் கீபோர்டு யூஸ் பண்ணுறோம். புரியுதா? கீபோர்ட் டைப் டாட் நம்பர். ஓகே, இப்போ இதை பண்ணிட்டீங்கன்னா இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம பேசிக்காக இந்த ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்கோம். புரியுதா? இது எதுக்குள்ளே வச்சுருக்கோம்? அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ளே வருது. தெரியுதா? இதெல்லாம் 4 ஸ்பேசஸ் விட்டுருக்கு. இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல. காலம் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இது எல்லாமே வருது. அதனால் பாருங்கள், இது எல்லாமே வந்து இந்த ஃபங்க்ஷனை விட்டு 4 ஸ்பேஸ்க்கு ஈக்குவலாக மேலே தான் தள்ளியிருக்கும். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது 2 தான். ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறது ஒன்று வந்து இது, இன்னொன்று வந்து இந்த காலம். இந்த 2 தான் இதுக்குள்ளே இருக்குது. இதில் இந்த காலம்குள்ளே நிறையா இருக்குது. அது என்னென்னா இது எல்லாமே இருக்குது. இதில் 3 இருக்குது. ஒன்று டெக்ஸ்ட் இருக்குது, இன்னொன்று ஸ்பேசர் இருக்குது, இன்னொன்று அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்குது. இப்போ இந்த அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. புரியுதா? அதனால் இதெல்லாமே 4 ஸ்பேஸ் தள்ளி விட்டுருக்கு. இதை விட இதெல்லாம் 4 ஸ்பேஸ் தள்ளி விட்டுருக்கு. ஏன்னா இது எல்லாமே காலம்குள்ளே வருது. புரியுது தானே இது உங்களுக்கு? அதே மாதிரி தான் பாருங்களேன். நான் அப்படி போனோன்னே இந்த இடத்துல பாருங்கள், இந்த க்ரீட்டிங்கிறது இப்படியே உட்காந்துக்கும். தெரியுது? அந்த க்ரீட்டிங்கை பாருங்களேன், அப்படியே அந்த இடத்துலையும் நின்றுக்கும். இப்போ காலம் அப்படியே நிற்கும் பாருங்கள். தெரியுதா? இப்போ காலம்குள்ளே இது வரதுனால இதுவும் அப்படியே நின்றுக்கும். நான் இதுக்கு மேலே ஸ்க்ரால் பண்ண முடியல. நான் வேணா இங்கே என்டர் கொடுத்துக்கிட்டே போகிறேன் பாருங்கள். தெரியுதா? இப்போ காலம் க்ளோஸ் ஆனோடனே அது அப்படியே மேலே போய்க்கும். க்ரீட்டிங் க்ளோஸ் ஆனோடனே அது அப்படியே மேலே போய்க்கும். புரியுதா? ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ஹவ் இட் ஒர்க்ஸ். இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ணிட்டு இன்னும் அந்த நம்பர் ஆப்ஷன்ஸே கேட்க மாட்டேங்குது. இப்போது இந்த ஆப்ஷன்ஸ் வந்துச்சு இல்லையா? இதில் போயிட்டு நம்ம ஷோ கொடுத்தோம், வந்துருச்சு. ஆனால் நம்ம ஃபோனில் இப்படியா வரும்? இப்படி பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும்ல. அதுக்கு எதாவது பண்ணிட முடியாதா? யூஸ் ஸ்டைலஸ் இதை ஆஃப் பண்ணிடலாம். அப்பா ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். வந்துருச்சு. அப்பா இப்போ பார்த்தீங்களா நம்பர் மட்டும் வருதா? இதை காட்டுறதுக்கு தான் இத்தனை பஞ்சாயத்து. பார்த்தீங்களா கீபோர்டு எப்படி மாறி இருக்குன்னு? இதை கொடுக்காதப்போ உங்களுக்கு வந்து எல்லா லெட்டர்ஸும் வந்துச்சு. இப்போ இந்த ஒரு லைன் ஆட் பண்ணோன்னே உங்களுக்கு நியூமரிக் கீபோர்ட் மட்டும் தான் வருது. நீங்கள் டைப் பண்ணுறதே நம்பர் மட்டும் தான் டைப் பண்ணுவீங்க. அப்போ பிரச்சனையே இருக்காதுல்ல. இதுக்கு தான் இந்த லைன். ஆனால் இந்த லைனை மட்டும் கொடுத்துட்டு இதை கொடுக்கலின்னா என்ன ஆகும்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ இந்த லைன் மட்டும் கொடுத்துட்டு இங்கே வந்து n.value = 18 நம்ம கொடுக்கலாம். கரெக்டாக இந்த இடத்துல போயிட்டு n.value = 18 கொடுக்கலாம். இப்படி தான் நம்ம யூஸ்வலாக கொடுப்போம். ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ஒர்க் ஆகும் தான். சூப்பராக இருக்கும் பாருங்களேன். இப்போ நியூமரிக் கீபோர்ட் மட்டும்தான் வரும். அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. நம்பர்ஸ் தான் டைப் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் லெட்டர்ஸில் போய் இப்போ டைப் பண்ணிங்கன்னா டைப் ஆயிடும். என் கீபோர்டில் நான் டைப் பண்ணுறப்ப டைப் ஆகுது. அப்போ நீங்கள் கேட்பீங்க, இது எமுலேட்டரில் மட்டும் தான் இந்த பிரச்சனை, ஃபோனில் இந்த மாதிரி கீபோர்டே இருக்காது இல்லைன்ட்டு. என்ன பிரச்சனைனா, உங்கள் ஃபோனையும் ப்ளூடூத் கீபோர்டுக்கெல்லாம் கனெக்ட் பண்ணலாம். கரெக்டாக? அப்போ அதில் டைப் பண்ணிங்கன்னா டைப் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எங்கேயாவது காப்பி பண்ணி கொண்டாந்து லெட்டர்ஸ் பேஸ்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் நார்மல் இதுக்கு இவ்வளோ பயப்பட தேவையில்லை. ஆனால் நீங்கள் ஒரு பேங்க்கு, ஏடிஎம், பின் நம்பர்லாம் வச்சுருக்கீங்கன்னா அப்போ வந்து ரொம்ப சேஃப்டி பார்க்கணும். அப்போ இங்கே நான் முதல்ல வச்ச மாதிரி இதை வச்சுக்கிட்டிங்கன்னா இது நம்பர்ஸை மட்டும்தான் அலோவே பண்ணணும். நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணால் கூட வேறு இன்புட் இது அலோவ் பண்ணாது. புரியுதா? இப்போ வந்து நான் கீபோர்டில் டைப் பண்ணாலும் ஒன்றும் ஆகலை பாருங்கள். சாரி, நான் கீபோர்டில் வந்து இங்கே டைப் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது. எனக்கு கீபோர்டில் டைப் பண்ணாலும் நம்பர்ஸ் தான் டைப் ஆகும், இங்கே டைப் பண்ணாலும் நம்பர்ஸ் தான் டைப் ஆகும். இவ்வளோ தான். ஸோ ஒரு வழியாக உங்கள் 6th கொஸ்டின் முடிச்சாச்சு.